டாக்டர் சந்தியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிக அளவு ரத்தப்போக்கு இதாவது இன்னைக்கு பார்க்க போறோம். சில பேருக்கு அந்த மாதவிடாய் காலங்கள் ஏற்படக்கூடிய 5 நாளோ இல்லை 3 நாளோ அதிக அளவில் ரத்தப்போக்கு இருக்கும். சிலருக்கு மாதவிடாய் காலங்கள் அதிக நாட்கள் ஏற்படும். ஒரு 15 நாள், ஒரு மாசம் ஃபுல்லா இது மாதிரி மாதவிடாய் காலங்கள் ஏற்படும். இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம் வாங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் இம்பேலன்ஸாக இருக்கும்போது நம்மளோட கருப்பையில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் அந்த லேயர் அதிக அளவு திக்னஸ் ஆகி அதனால மாதவிடாய் காலங்களில் அதிக ரத்தப்போக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க, ஹைப்பர் தைராய்டு இருக்கும் போது நம்மளோட பாடி மெட்டபாலிசம் அதிக அளவில் மெட்டபாலிசம் ஆகும். அடிக்கடி மாதவிடாய் காலங்கள் ஏற்படும். அடுத்ததா கருப்பையில் இருக்கக்கூடிய கருப்பை கட்டிகள், ஃபைப்ராய்ட், பாலிப் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மாதவிடாய் காலங்களில் அதிக அளவில் ரத்தப்போக்கு ஏற்படும். இதை தான் பெரும்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதிக ரத்தப்போக்கு எதனால ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அதோட காரணம் தெரிஞ்சு அதை ட்ரீட் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.